வாமா, அபிராமி அம்மா வீடு வரைக்கும் போய் பிரபுவை பத்தி கேள்விப்பட்ட விஷயத்த தெளிவா பேசிட்டு வந்துடலான்னு இருக்கேன். மனசுல இருக்கிற சந்தேகத்தை அழிச்சாதான் எல்லாம் சரியா வரும். பிரபு நல்லவர் மாமா. பிரபு கெட்டவர்னு யாருமே சொல்லியம்மா. எந்த பிரச்சனையும் இல்லையே மாமா. எல்லாம் நான் நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல மாமா. நான் ஏன் மாமா பைத்தியமா இருக்கிறவரை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், விரும்புறேன். அங்கதாமா எனக்கு குழப்பமே. மாமா, பிறந்ததுல இருந்தே வசதியான சூழ்நிலையில வளர்ந்தவர, பெயிண்டிங் மியூசிக்னு வேற உலகத்தால, வெரி சென்சிட்டிவ். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி கிட்ட ஆத்திரமா நடந்துக்கிறாருனா சந்தேகமா இருக்கமா. மாமா, பிரபுவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை சந்தேகப்படுறது எனக்கு பிடிக்கல மாமா. சந்தேகம்னு தப்பா சொல்லிட்டமா. என் முடிவு சரியானு பார்த்துட்டு வரேன். தப்பா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி நீங்க என்ன வளர்க்கல மாமா. ஒரு முறை அங்க போய் அவரை பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் அங்க போக கூடாதுங்கிறதுக்கு ஒரு சரியான காரணத்தை சொல்லு. நான் போகல. நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்கள சந்தேகப்படுறது பாவம் நினைக்கிறேன் மாமா. பிரபு என்ன எந்த சந்தேகமும் இல்லாம அன்பு செலுத்துறாரு. நான் யாரு, என்ன வசதி இருக்கு, நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துல இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட தெரியாம அவருக்கு எந்த கேள்வியும் கேட்கல. எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. நான் உங்ககிட்ட பேச சொன்னேன். அந்த மாதிரி என்ன முழுமையா நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறவரை நீங்க எல்லாம் சந்தேகப்படுறது நியாயமா மாமா? நான் ரேவதியோட வார்த்தையை மதிக்கிறேங்க. மாடி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே நீ பிரபு மேலையும் பிரபு உன் மேலையும் வச்சிருக்கிற அன்ப ஒரு சாதாரண ஆளா என்னால புரிஞ்சிக்க முடியாட்டியும் ஒரு எழுத்தாளனா என்னால ஆழமா புரிஞ்சிக்க முடியுதுமா. பிரபு, நீ உன் அன்பால ஜெயிச்சிருக்க. ஒன்ன பிரபு அவர் தன்னுடைய அன்பால ஜெயிச்சிருக்காரு. உங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படவோ கேள்வி கேட்கவோ கூடாதுமா. நல்லா இருமா, சந்தோஷமா இருங்க. நான் பிரபுவை பார்க்க போல. சரியா? தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ். கூப்பிட்டீங்களா? நாளைக்கு உன் வீட்டுக்காரரை இந்தியாவுக்கு வர சொல்லு. கல்யாணத்துல வீட்டு பெரியவங்க இருந்தா நல்லா இருக்கும். லண்டன்ல அவர் மட்டும் இல்ல, அங்கேயும் உங்க தம்பி கார்த்திக், உங்க மக சுப்ரஜாவும் இருக்காங்க. ஆமா, இப்ப என்ன நடக்க போறது? பிரபுவோட கல்யாணம். கூட பிறந்த தங்கச்சியும் தாய் மாமங்கிற முறையில கார்த்திக்கும் நியாயப்படி இங்க இருந்தாகணும். அவங்களுக்கு தகவலே சொல்லாம என் வீட்டுக்காரரை மட்டும் வர சொல்றது எந்த விதத்துல நியாயம்? கேள்வி கேட்கிற? கேள்வி கேட்கல. நாளைக்கு இந்த விஷயம் தெரியறப்போ ஏன் எங்களுக்கு சொல்லலன்னு கார்த்திக்கும் சுப்ரஜாவும் கேள்வி கேட்பாங்க. அப்பா உங்களுக்கு சொல்ல உங்ககிட்ட பதில் இருக்கணும்ல. அவங்க என்ன கேட்கிறப்போ அதுக்கு பதில் நான் சொல்லிக்கிறேன். சுப்ரஜாவையும் கார்த்திகையும் கல்யாணத்துக்கு நான் பர்பஸா தான் வரவழைக்கல. அது ஏங்கிற காரணத்தை உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சரி, இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிடல. எல்லாரும் வந்தாங்கன்னா சண்முகராஜன் குடும்பத்துக்கு பிரபுவை பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தெரியப்படுத்த வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நம்ம தரப்புல இருந்து 5 பேரோ 6 பேரோ இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு திருப்தி இல்லை. அட்லீஸ்ட் கல்யாணத்தை கோயிலையாவது வச்சிருக்கலாம்ல. சுவாமி சன்னதியில கல்யாணம் நடந்தா எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும். கரெக்ட், நானும் அதைத்தான் நினைச்சேன். பட் பிரபுவோட சிச்சுவேஷன் அப்படி இல்லையே.
கோயில் ஒரு பப்ளிக் பிளேஸ், 10 பேர் வந்து போற இடம். அங்க அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதனால்தான் நம்ம கல்யாண மண்டபத்திலேயே ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்க நம்ம செக்யூரிட்டியை தவிர வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. போய் ஃபோன் பண்ணி உன் வீட்டுக்கார வர சொல்லு. சொல்லுவமா. நீங்க நாளைக்கு இங்க இருக்கணும். சடனா என்னம்மா? ஏன் என்ன பார்க்கணும் போல இருக்கா? பேச வேண்டியிருக்கு, வாங்க. என்ன என்ன விஷயம்? பிரபுவுக்கு கல்யாணம். என்ன சொல்ற? பிரபுவுக்கு எப்படி? அங்க என்னதான் நடக்குது? அபிராமியோட ஏற்பாடெல்லாம். சரி, நான் உடனே கிளம்பி வரேன். சரி. விரிவோம், சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு